10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற கொளத்தூர் தொகுதி மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், முழு விவரம் என்ன? வணக்கம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில காலை முதலே முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 317 மாணவர்களுக்கு முதலமைச்சர் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தற்பொழுது பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். முன்னதாக கொளத்தூர் தொகுதியில காலை முதலே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்டுமான வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 317 மாணவர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார். மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற கொளத்தூர் தொகுதி மாணவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு வழங்கி ஊக்குவித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு நேரில் அவர் பாராட்டு தெரிவித்து வருகிறார். மாணாக்கர்களுக்கு பரிசு முதலமைச்சர் வழங்கிய நிலையில் உடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.